அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நல்லபடியாக எல்லாருக்கும் அமையணுன்றதுக்காக கடல்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். காலையிலே சாமிலாம் கும்பிட்டாச்சு. உடனே கையோட கோயில் போகணும்னு நினச்சேன், போக முடியல. ஈவினிங் போல் நானும் பாப்பாவும் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். சில பேர் தமிழ் நியூ இயர் சாமிக்கு சாப்பாடுலாம் படித்து காக்காக்கெல்லாம் வைப்பாங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம், காலையிலே சாமி கும்பிட்டுட்டு மதியானம் போல் நான்வெஜ் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி நான்வெஜ் நான் செய்யலை, கோயில் போகணும் அப்படின்றதுக்காக. நான் அப்போ நைட்டு சிக்கன் குழம்பு வீட்லேயும் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கன்ஷிகாக்கு நடக்கணும்னாலே எங்கத்துலேருந்து சோம்பேறித்தனம் வரும் தெரியாது. நடக்கிறதுக்கே சோம்பேறித்தனப்படுவா. அவளை தூக்கிட்டு தான் போகணுன்னுவா. என்னால் தூக்க முடியாது, நடந்தே வான்னு சொன்னோன்னே மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டாங்க மேடம். அப்படி இப்படின்னு பேசி நடக்க வச்சு கோயிலுக்கு குழந்தை பிள்ளை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு வந்தோடனே நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபோட்டோ கேமரா ஆன் பண்ண உடனே குரங்கு செட்டை ஆரம்பிச்சிருவா என் பொண்ணு. கோயிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அம்மன் கோயிலில் வேப்பிலை கொடுத்துருந்தாங்க. கையோட நிலவாசலை மாட்டி விட்டேன்.